குயின் கோப்ரா நேயர்கள் அனைவருக்கும் இதயக்கனி விஜயனின் வணக்கம். ராதா சலுஜா வந்து என்ன படம்னா தோராகா. தோராகான்னு ஒரு படத்தில் நடித்தாங்க. அது ஒரு அந்த படம் தான் அவள்னு தமிழில் ரீமேக் பண்ணாங்க. நிர்மலா வந்து ராதா சலுஜா வேஷத்தில் நடித்தாங்க. இவர் நம்ம ஏசி திருலோசந்திர டைரக்ட் பண்ணார். அந்த அவள் படத்தினுடைய மூலம் வந்து தோராகா. தோராகா படத்தில் வந்து ராதா சலுஜாவின் கவர்ச்சி, அதில் வந்து பாலியல் வன்முறை காட்சிகள் உண்டு. அதனால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. அதாவது அந்த காலகட்டத்தில் ரேப்பிங் பண்ணிட்டாங்கன்னா, கற்பழிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பதில் இந்த அவனை தோராகா பண்ணிட்டாங்களா, அவனை தோராகா செஞ்சுட்டாங்களா, அந்த அவளை தோராகா இது பண்ணிட்டாங்களா, இப்படியெல்லாம் சொல்கிற அளவுக்கு அந்த படம் வந்து ஒரு பெரிய சென்ஸை உண்டாக்கியிருக்கு. அந்த தோராகா அதில் நடித்த கதாநாயகியை வந்து ராதா சலுஜாவை இதயக்கடியில் ஹீரோயினாக போடணுன்னா எவ்வளோ தைரியம் இருக்கணும் பாருங்கள். ஆரம்பிக்க எவ்வளோ தைரியம் இருக்கணும், எவ்வளோ பக்குவருடைய எம்ஜிஆர் இருக்குது. அந்த நடிகையோட நம்ம நடிக்கிறோமாங்கிற அந்த எண்ணமெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. ஆனால் படம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட அதிகமாக நடித்த 28 படத்தில் ஜோடியார் நடித்த ஜெயலலிதாவாகட்டும், 26 படங்களில் ஜோடியார் நடித்த சரோஜினி ஆகட்டும், இவங்க யாரோடையும் எம்ஜிஆர் இவ்வளோ நெருக்கமாக இவ்வளோ க்ளோஸாக நடித்ததே கிடையாது. அந்த அளவு க்ளோஸாக நடிச்சிருப்பார். ஏன்னா அந்த கதைக்கு தேவையான விஷயங்கள் அப்படி அமைஞ்சிருக்கு. முதல்ல எனக்கே கூட அந்த படம் மொத்த பார்த்தப்ப என்ன இப்போ எம்ஜிஆர் இப்படி நடிச்சிருக்காரு நான் கொஞ்சம் யோசனை பண்ணேன். பின்னாடி இப்போ இந்த டிஜிட்டல் வெர்ஷனில் திருப்பி மறுபடியும் பார்க்கும்போது, அந்த கதைக்கு இப்படி தேவைப்படுது போல் இப்படி நடிச்சிரு, எம்ஜிஆர் இப்படி நடிக்க முடியும்னு நடிச்சிருக்காரு போல் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் நான் வந்து பேலன்ஸ் ஆகிட்டேன். அந்த படம் பார்க்கும்போது அது பேலன்ஸ் ஆகிட்டேன். எம்ஜிஆருடைய பாடி லாங்குவேஜே இதில் படத்தில் வேறுங்க. மற்ற படங்களை நடித்ததுக்கும் இந்த படத்துக்கும் டோட்டலாக நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவ்வளவு மாறுபட்டு நடிச்சிருக்காரு எம்ஜிஆர். நீங்கள் இந்த படத்தில் பல காட்சிகளை பார்த்தீங்கன்னா அந்த பாடி லாங்குவேஜ் வேறு எந்த படத்துலையும் பார்க்க முடியாது. அப்படி தன்னை வந்து மாற்றிட்டு இருக்காரு. அது என்னமோ இருக்கு, அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்னன்னா ராதா சலுஜா அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க. வேற்றுமொழி நடிகையாக இருந்தால் கூட எம்ஜிஆருக்கு ஈடு கொடுத்து அவங்களுடைய சிணுங்களாகட்டும், அவங்களுடைய கொஞ்சலாகட்டும், அவருடைய வெக்கமாகட்டும், பயப்படுறதாகட்டும், எல்லா விதமான நடிப்பை இந்த படத்தில் வந்து ராதா சலுஜா நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் மட்டும் அவங்க சொந்த குரலில் பேசி நடிச்சிருந்தாங்கன்னா, எப்படி 71 ரிக்ஷாக்காரனுக்காக எம்ஜிஆர் படம் சிறந்த நடிகராக தேசிய அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அப்படி ராதா சலுஜா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. அதுதான் அந்த எம்ஜிஆர் கூட நடிக்கும்போது வர்ற ஆளுமை, அந்த திறன். அப்படி இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இன்பமே பாடலாகட்டும், மற்ற எல்லா விஷயங்களுமே வந்து ரொம்ப தான் நடிச்சிருப்பார். அது என்னென்னா அவங்களுக்கு குரல் வந்து கொஞ்சம் குஞ்சும் குரலாக இருக்கணும், சிறுங்கல் குரலாக இருக்கணும்னு என்னென்னமோ குரலை தேடி தேடி பார்த்தாங்க. டப்பிங் குரல் யாரும் சரியாக அமையலை. எம்ஜிஆரே உட்காந்துட்டார், ஸ்பாட்டில் உட்காந்துட்டார். யாராலும் பேச வச்சு பார்த்தாரு. கடைசியில் அவர் தேர்ந்தெடுத்த குரல் தான் வந்து ராதா சலுஜாவுக்கு இன்றைக்கி படத்தில் நம்ம பார்க்குற குரல். அவர் எம்ஜிஆர் நேரடி ஒரு அக்கறை எடுத்ததனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா, ராதா சலுஜாவா அவங்க குரல் மாதிரியெல்லாம் இருக்குது, அவ்வளோ கொஞ்சம் குரலாக இருக்கு. வேறு யாரும் டப்பிங் பேசுகிற மாதிரி இவங்க தோணாது. அவ்வளோ அருமையாக பேசியிருப்பாங்க. ஸோ டப்பிங்கு அன்றைக்கே கொடுத்துருக்கலாம். டப்பிங் ஆர்டிஸ்ட் சிறந்த டப்பிங் கலைஞருக்கு அந்த படத்தில் ராதா சலுஜா குரல் கொடுத்தவங்களுக்கு. ஸோ அப்படி ஒரு இது என்னென்னா, இது வேடிக்கை. இந்த படம் வந்து வெளியே வந்துருச்சு. அப்போ எம்ஜிஆர், அதாவது அதிமுக தொடங்கி ஒரு தலைவர், புரட்சி தலைவராக இருக்கார். அவர் இவ்வளோ க்ளோஸாக நடிச்சிருக்கலாமா அப்படிங்கிற கேள்விகளாக இன்றைக்கி வந்துச்சு. கேள்விகளாக வந்துச்சு. அந்த கேள்விகள் எம்ஜிஆருக்கே திரும்பிச்சு, எம்ஜிஆருக்கே நேரடியாக போச்சு. எப்படின்னா, நேர தோட்டத்துக்கு ஒரு தாயும் மகனும் வராங்க பாண்டிச்சேரியிலேருந்து. தாயும் மகனும் வந்து எம்ஜிஆரை பார்க்க வராங்க. அவங்க ரெகுலராக எம்ஜிஆரோட தொடர்பு இருக்கிறவங்க, எம்ஜிஆருக்கு அவங்கள தெரியும். அதனால் வந்து அவங்க தைரியமாக எம்ஜிஆர்கிட்ட பேசுகிறாங்க. ஐயா, உங்கள் படம் பார்த்தோம்னா கண்ணை மூடிக்கிட்டு வசனங்களை கேட்டு கூட படம் பார்க்கலாம். அவ்வளோ தூரம் வந்து உங்கள் படங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து ஒரு குடும்பங்களுக்கு வந்து கொண்டாடுகின்ற ஒரு நடிகராக நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள் படங்கள் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க பாருங்கள், இப்படியெல்லாம் நீங்கள் நடிக்கலாமா, இப்படியெல்லாம் நெருக்கமாக நடிக்கலாமா, எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. நாங்கள் எங்கே போய் சொல்லுவோம், வேறு யார்ட்டையும் நாங்கள் பேச முடியாது. அது வேறு மாதிரி கச்சை கட்டிடுவாங்க. அதனால தான் உங்ககிட்டே வந்து எங்கள் குறைய சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னோடனே எம்ஜிஆர் வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டார். அதுதான், அது கேளுங்க. எம்ஜிஆர் வந்து அத்தனையும் கேட்டுக்கிட்டு சரிங்கம்மா, நீங்கள் சொல்கிறது வந்து நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் கருத்தை நான் மறுக்கலை. நான் இப்படியும் நடிக்க முடியும்னு நடிச்சிருக்கேம்மா. இது வந்து என்னுடைய குற்றமாக நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்ல. நான் இனிமேல் அந்த மாதிரி நடிக்க மாட்டேன். இனிமேல் உங்கள் கருத்து உட்பட்டு நான் வந்து வேறு மாதிரி நடிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்புகிறாருங்க. அந்த தாயும் மகனையும் வந்து சமாதானப்படுத்தி அனுப்புகிறார். எப்பேற்பட்ட ஒரு நடிகர் தலைவர் அவர். இது எப்போ இந்த விஷயம் வெளியே வருதுன்னா, அதாவது தமிழ் சினிமாவின் இது பொன்விழாவுக்காக ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து
மக்கள் குரல் நடத்துது, மக்கள் குரல் பத்திரிகை நடத்துது. அந்த பத்திரிகை சார்பாக தமிழ் திரையுலகில் அத்தனை பிரபலங்களும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. தமிழக முதல்வர் எம்ஜிஆர் தலைமையில். அதில் ஜெயலலிதா இருக்காங்க, சௌகார் ஜானகி இருக்காங்க, டி ராமானுஜம், ஏவிஎம் சரவணன், அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட அத்தனை பேருமே, பாக்யராஜ், இப்படி ஒரு பெரும்பகுதி ஆளுங்க இருக்காங்க. அந்த கூட்டத்தில் பேசும்போது இந்த தமிழ் சினிமாவில் வர்ற அந்த இந்த இரட்டை அர்த்த வசனம், அந்த மாதிரி ஆபாச காட்சிகள், இந்த மாதிரி வர்றதெல்லாம் பற்றி பேச்சு வரும்போது எம்ஜிஆர் இந்த சப்ஜெக்டை கொண்டு வராங்க. முதலமைச்சர் எம்ஜிஆர் இந்த சப்ஜெக்டை கொண்டு வர்றார். நீ அதை மனசில் வச்சுக்கணும். அப்போ இப்படி நடந்தது ஒரு சம்பவம் என்னோட தோட்டத்தில் நடந்தது. ஒரு தாய்மலை வந்து என்கிட்ட குற்றம் சொன்னாங்க, அவங்களை நான் சமாதானம் பேசி அனுப்புறேன்னு சொல்கிறாங்க. யாருங்க சொல்லுவாங்க, யாருங்க செய்வாங்க? அப்போ என்ன மனசு இருக்கணும், என்ன தைரியம் இருக்கணும்? ஒரு முதலமைச்சர் இப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறாருன்னா அப்போ அது எப்பேற்பட்ட ஒரு ஒரு உள்ளம். அந்த உள்ளம் இதய கணித அண்ணா சும்மா சொல்லலை, அது இதயம் கணிந்த ஒரு மனிதர், தலைவர், நடிகர் எம்ஜிஆர் அப்படிங்கிறது இந்த சம்பவத்தை நம்ம சுட்டி காட்டணும். ஸோ இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த இதயக்கனி படத்தில் உள்ளே இருக்குது. இது என்னென்னா, படம் வெளிவந்து மகத்தான வெற்றி பெற்றது. வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் வந்து ரொம்ப அப்புறம் அவசர நிலை பிரகடனம் அப்படி இப்படின்னு வந்து திமுக ஆட்சி கலைக்கப்படுது அப்படின்னு போனதுனால அடுத்து ஆரம்பிக்க வந்து ஒரு படம் பண்ண முடியல. 77 வரைக்கும் வந்து இந்த படங்கள் தொடர்ந்து நடித்தார். அந்த இல்லைன்னா அந்த ஆரம்பிக்க வந்து 6 படம் தாண்டி 107 படம் வந்திருக்கும். ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து அப்படி ஆச்சு. இன்னொன்று, எம்ஜிஆர் மிக இளமையாக தோன்றிய படம் வந்து இதயக்கனி. 1975 வெளிவந்த 2 படங்கள் பார்த்தீங்கன்னா, இதயக்கனி ஆகட்டும், நாளை நிம்மதி படமாகட்டும், ரொம்ப எம்ஜிஆர் ரொம்ப இளமையாக இருப்பார். எங்கள் வீட்டு பிள்ளைகளை பார்த்த எம்ஜிஆர் அதில் பார்க்கலாம். அது நான் அவரிடமே கேட்டேன், என்னங்க இது, என்ன அதிசயங்க அது அப்படின்னு. அதாவது எம்ஜிஆர் வந்து வேறு எந்த பிரச்சனைகளையும் போகாமல் இந்த படம் ஷூட்டிங்கில் மட்டுமே கவனம் செலுத்தி, அதுக்காகத்தான் நாங்கள் கர்நாடகாவில் ஷூட்டிங்லாம் வச்சுக்கிட்டோம். அங்கே எந்த தொந்தரவும் எம்ஜிஆருக்கு கிடையாது. அதனால் வந்து அவர் நிம்மதியாக ஓய்வெடுத்து ஒழுங்காக அவர் வந்து வேறு எதுலையுமே தலையிடாததுனால அது அவருடைய தோற்றம் வந்து அவர் சரியாக ஓய்வெடுத்தாலும் என்றைக்கும் இளமையாக தான் இருப்பார். அவர் ஓய்வெடுக்காத காரணத்தில் சில படங்களில் கொஞ்சம் தொய்வு இருக்கும், சில கொஞ்சம் அவர் ஒரு வயசு முதிர்த்தி தெரியும். இந்த படத்தில் அப்படி இல்லாமல் இருந்தது காரணம் இதுதான். கர்நாடகாவில் எனக்கு ஷூட் பண்ணோம், எம்ஜிஆர் நிம்மதியாக நடித்தார் அப்படின்னு சொல்லி காரணம் சொன்னார். ஸோ இது எனக்கு அவர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இதில் என்னென்னா, இந்த படத்தினுடைய மூல கருவாக ஒரு விஷயம் இருக்குது. நடிகர் அர்ஜுனுடைய தந்தை பிரசாத், அவர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கார். அவரை ஷூட் பண்ணுறதோட தான் படத்தினுடைய பேஸே. யார் ஷூட் பண்ணாங்க, அதாவது எம்ஜிஆரோட மனைவி தான் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் எம்ஜிஆர் அவர் கைது பண்ணுறது. அந்த கைது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உண்மை வேறு மாதிரி இருக்குங்கிறப்ப தேடும்போது தான் அந்த கடந்த கால உண்மையெல்லாம் வெளியே வருது. அப்படி ஷூட் பண்ணது வந்து அர்ஜுனோட அப்பா பிரசாத்தை வச்சு ஷூட் பண்ணாங்க. பிரசாத் வந்து அர்ஜுன்கிட்ட சொன்னார். அர்ஜுன் வந்து எங்களுக்கு பேட்டி கொடுத்தப்போ இந்த விஷயத்த சொன்னார். அது அன்றைக்கி தலைவர் பார்க்கும்போது மக்களை பார்க்க வர்றவங்க எல்லாருக்குமே கையில் என்ன நோட்டுக்கு கட்ட கிடைக்குதோ அந்த நோட்டு கட்டை எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தாரு, தாராளமாக கொடுத்தாரு. அவர் என்ன சம்பளம் வாங்கியிருப்பார், என்ன கொடுத்தாருன்னு யாருக்கும் தெரியாது. பட் ஆனால் வந்து அவளை செஞ்சார். ஸோ அதுதான் வந்து எம்ஜிஆரோட மகத்தான சக்தின்னு சொல்லி நடிகர் அர்ஜுன் சொன்னார். இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. இப்படி பல்வேறு ஹைலைட்ஸ். எம்ஜிஆர் படம்னா ஒரு படம் சாதாரண படமாக இருக்காது, அவ்வளவு சிறப்பம்சங்கள் ஹைலைட்ஸ் இருக்கும். அப்படிங்கிறதுக்கு இதயக்கனியும் ஒரு உதாரணம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.